நிஃப்டிலாம் எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான என்ட்ரி மொத்த கேபிட்டல் இன்ட்ராடே பேசிஸில் 0 ஆயிரும். என்ன சொல்லியிருந்தோம்? அரௌண்ட் 11 மணிக்கா 11:20 அந்த ரேஞ்சுக்கு அந்த லெவலில் டச் பண்ணுத மார்க்கெட். ஸோ 24,550 சிஇ ஸ்டேயிங் பிலோ 152 115 வரைக்கும் வரும். இதே அந்த ப்ரீமியம் 100 கீழே போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியுது? ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ரோபோட், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஜாயின் வித் அஸ், லேர்ன் த லாஜிக்ஸ் அண்ட் தென் ஏர்ன். இப்போ 29th of August 2025க்கு என்ன மார்க்கெட் சினாரியோ? மேஜராக பார்த்தோம்னா 544லேருந்து 562 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜோன். அதுக்கு மேலே இருந்தால் அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ், கீழே இருந்தால் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இன்கேஸ் மார்க்கெட் இப்போ நெகட்டிவ்ல தான் இருக்குது, இன்ட்ராடே பேஸில் நெகட்டிவாக தான் இருக்குது, பட் கீழே நிறைய சப்போர்ட்ஸ். ஸோ லக்கிலி இன்னைக்கு மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 24,062 வரைக்கும். அப்சைடில் பார்த்தோம்னா 641 658 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே போனால் 764 ஈஸியாக போயிடும். ஸ்டேயிங் அபவ் தட் 876 இஸ் நாட் அ ப்ராப்ளம், பெரிய டார்கெட் எல்லாம் போயிடும். இந்த லெவல்ஸ் எல்லாம் முடியுது நாளையோட, பிகாஸ் ஃப்ரம் மண்டேலேருந்து நியூ வீக்லி சிபிஆர், நியூ மந்த்லி சிபிஆர் எல்லாமே மாறிடும். ஸோ ஸ்டே டியூன், like, share and subscribe the channel to get the latest updates. Trade safe, see you, bye bye, take care.